வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? கடந்த சில நாட்களாக கோல்டு மூவ்மெண்ட் ஏற்றம் இறக்கம் காணப்பட்டிருக்கு. நேற்று சிறிதளவு உயர்ந்திருக்கு. இதற்கு என்ன ரீசன் சார்? நேற்று எடுத்து பார்த்தோம்னு சொல்லியிருந்தோம், தங்கம் இறங்குற மாதிரியும் இருக்கு, ஏறுற மாதிரியும் இருக்கு. அதாவது இவன் 1288 வந்திருந்தாலும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ அது தகுந்த மாதிரியே மார்க்கெட் நேற்று திருப்பி ஏறி $1306 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. ரீசன் என்னன்னா, ஒரு பக்கம் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கானா கோல்டு இறங்கணும். ஆனா நேற்று கோல்டு கூட சேர்ந்து ஏறி இருக்கு. என்ன காரணம்? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், தட் இஸ் இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. அது இல்லாம ரஷ்யா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருளையும் நாங்கள் தடை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா செய்தி வெளியிட்டதால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால ஒரு அச்சுறுத்தலால தங்கத்தின் விலை ஏறி இருக்கு. கூடுதலாக வெள்ளியும் அதே ஃபாலோ பண்ணி ஏறி இருக்கு. கச்சா எண்ணெயை பொறுத்தவரை நேற்று இன்வென்ட்ரி நல்ல கச்சா எண்ணெய் சிறிதளவு ஏறி முடிவடைஞ்சிருக்கணும். பெரிய அளவுல மூவ்மெண்ட்ஸ் இல்லை. தென் கேஸ் அகைன் ஃபாலோப்ஸ் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில நேற்று லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ஃபால். அதை இங்க எடுத்து பார்த்தோன்னா மார்க்கெட் ஏறி இருக்கு. எதனாலன்னா ருப்பியோட வேல்யூ நேற்று கிட்டத்தட்ட 67 பைசா ஏறி முடிவடைஞ்சிருக்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸ் இங்க காஸ்ட் ஏறின மாதிரி தெரியும். லண்டன்ல எதனால இறங்குச்சு அப்படின்னு எடுத்தோம்னா, லைக் யூரோப்லயும் பிரச்சனை. அதாவது யூஎஸோட ஃபுட்டை மட்டும் நாங்கள் இம்போர்ட் பண்ண மாட்டோம், இறக்குமதி செய்ய மாட்டோம் ரஷ்யா சொல்ல. கூட யூரோப்ல இருந்து வரக்கூடிய மெஷின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுனால பேஸ் மெட்டல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியாதனாலையும், மற்றொரு பக்கம் டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால, இந்த இப்ப சொல்ல போற செய்தி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எனக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால பேஸ் மெட்டல்ஸோட பிரைசஸ் ரீட்ரீட் பண்றாங்க. அதாவது டாலர் கிட்டத்தட்ட 5 மாதம் இல்லாத அளவுக்கு ருப்பி வீக்கா இருக்கு. டாலரும் பெரிய அளவுல அதற்கு அகைன்ஸ்ட் அதர் கரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இறக்குமதி பண்ணக்கூடிய மற்ற நாடுகள் காப்பரை பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட்டை கொஞ்சம் ரீட்ரீட் பண்ணதுனால பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட் அங்க இறங்கி இருக்கு. ஏன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பேஸ் மெட்டல்ஸ் ரிக்வயர்மெண்ட் அதிகரிக்கும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் எதிர்பக்கமா ஆப்போசிட் சைட்ல போனதுக்கு காரணம் என்ன? பிரைஸ் ரீட்ரீட் அப்படிங்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்றது நல்லது. அதுதான் நம்பிக்கையான ஒரு விஷயம் கூட. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலா இப்ப இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னா 50 இண்டிகேட்டர் இருக்கு. பட் நம்ம ஃபாலோ பண்றது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் வச்சா போதும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஓபன் ஆன உடனே, இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ஒரு கடைபிடிக்க கூடிய ஒரு 5 ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடிங்க்கு என்ன தேவை, அந்த டிசிப்ளின் சொல்றாங்க இல்லைங்களா ட்ரேடிங்க்கு, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தேவையானது. அதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் நீங்க சில்வர் லெவல் கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு எடுத்தோம்னா, ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பொருளை வாங்க பையோ செல்லோ பண்றதுக்கு முன்னாடியே எந்த கமாடிட்டி, அந்த கமாடிட்டியோட ட்ரெண்ட் என்ன ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எங்க, அதுக்கப்புறம் டார்கெட் எங்க, ஸ்டாப் லாஸ் எங்க, இந்த 4 விஷயம், அதாவது ட்ரெண்ட், என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ், இது 4மே ஒரு பிசினஸ்ல ஒரு ட்ரேடுக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடியே கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்றவங்க தான் ஒரு சிறந்த வியாபாரி, ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இது அக்ராஸ் குளோபே சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ட்ரேடர் அப்படின்னா என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழப்பமான ட்ரேடிங்ல தான் முடியும் அப்படிங்கிறதுனால we call them as best traders. ஸோ இந்த என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், ட்ரெண்ட், இது 4மே எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேட் வெஞ்சர்ஸ்ல அதுக்காக தான் முக்கியமா அந்த 10.25 மணி அளவுகளை கொடுக்கும். அந்த அளவுகள்ல என்னன்னா, ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடியே எங்க என்ட்ரி, எங்க டார்கெட், எங்க ஸ்டாப் லாஸ், ட்ரெண்ட் என்ன எல்லாமே கிளியரா தெரிஞ்சிடும். இதுல எடுத்தோம்னா ஒரு சில வாரங்களோ இல்ல ஒரு சில மாதங்களோ நமக்கு தவறான முடிவு கொடுத்துருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, ஜூன் மாதம் கொஞ்சம் சரியில்லை. அதாவது மொத்தமா எடுத்து பார்த்தாலே ஒரு 2 லட்சம் லாபத்துல தான் முடிஞ்சிருக்கு. லெவல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதே ஜூலை மாதம் ஒரு 1.5 லட்சம் லாபத்தை கொடுத்துருக்கு. இதனால என்ன, லாபம் குறையுமே தவிர நஷ்டமாகாத அளவுகளை வச்சு அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்றேன். பெஸ்ட் கேஸ் மாதம் 30%, அதாவது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்துல இருந்து
இந்த வருடம் மே மாதம் வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதம் 30-40% ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இது லெவல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஜூன் ஜூலை மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் எதுக்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னா, லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா ட்ரேட் பண்ணால் லாஸ் கிடையாது, குறைந்தபட்ச லாபம் 8-10% கிடைக்கும்ங்கிறதுனால அந்த லெவல்ஸை வச்சு என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் நீங்க தாராளமா எடுத்து ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு சில்வர் லெவல்ஸ் பத்தி கேட்டாரு சார். சில்வர் லெவல்ஸ் இன்னைக்கு எடுத்தோம்னா 44,052க்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 44,238 இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் லாபத்துல வெளியாகிறது நல்லது. டவுன் சைட்ல 43,700 செல்லிங் போகலாம். 100 ரூபாய் லாபத்துல டவுன் சைட்ல வெளியாகிறது நல்லது. வந்து பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆல்பர்ட். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஆல்பர்ட், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. கேள்வி வந்து இந்த க்ரூட் ஆயிலும் கோல்டும் இருக்கிற தொடர்பு என்ன மேடம்? இப்போ க்ரூட் ஆயில் வந்து குறையும் போது கோல்டு ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இது உண்மையா மேடம்? இல்ல சரி, அதாவது ஒரு சில காலகட்டத்துல அது எடுபடும். எல்லாம் ஒரு வருடத்துல மொத்த நாள் எடுபடாது. என்னன்னா எதுக்காக இதை சொல்லுவாங்கன்னா, இன்கேஸ் யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டு இறங்கும். சோ இப்ப கோல்டு இறங்கும். அதே சமயம் யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும் போது அந்த நாட்டோட பொருளாதாரம் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கச்சா எண்ணெய் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும். அப்படிங்கறதுனால க்ரூட் ஆயிலோட காஸ்ட் ஏறும். சோ இந்த மாதிரி செய்திகள் ஏதாவது வெளியானா மட்டும்தான் தவிர மற்றபடி நார்மலா வந்து ரெண்டுக்கும் ரிலேஷனே கிடையாது அந்த அளவுக்கு. வந்து பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ். சார் குட் மார்னிங் சார். ஒரு ரசிகர் பேசுறேன். 28,550க்கு கோல்ட் பை பண்ணிருக்கேன் சார். என்ன பண்ணுவோம் சார்? நேற்று மார்க்கெட் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுத்துருக்கு. 28,633 கிட்டத்தட்ட வந்து 83 ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு மார்னிங் வேணா லெவல்ஸை வச்சு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. 28,675க்கு மேல போச்சு அப்படின்னா அந்த பையை ஹோல்ட் பண்ணி 28,842 கிட்டத்தட்ட 180 ரூபாய் லாபம் இருந்தாலும் ஒரு 80 ரூபாய் லாபம் வரும்போதே நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் 125 ஒரு 80 கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ரூபாய் லாபத்துல நீங்க வெளியாகலாம். அதே டவுன் சைட்ல நியூ ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க 28,675க்கு மேல பை பண்ணி 80 பாயிண்ட்ஸ்ல புக் பண்ணிட்டு தாராளமா வெளியாகலாம். டவுன் சைட்ல 28,404 போச்சுன்னா செல் பண்ணிட்டு ஒரு 60 ரூபாய் லாபம் எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. குருகிட்ட பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கம் சார். வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூருக்கு வரேங்க சார். ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர் மக்கள் சார்பில் வருகன்னு வரவேற்கிறேன் சார். அப்புறம் சார், லீலா காலேஜ்ல வந்து ஒரு ரிசர்ச் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி ஒரு ரிசர்ச் எடுத்து கடைசியில இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ் சர்டிபிகேட் பண்ணிருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் யாரு சர்டிஃபை பண்ணிருக்கிறது? லைலா காலேஜ். குட். இது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்போட ரிசல்ட். நல்ல விஷயம் தான். கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கறது கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார்பார் ஒரு பக்கம் இருக்கு. நாட் ஒன்லி கமாடிட்டிஸ், ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்ல கரன்சியோ இல்ல கமாடிட்டியோ ஆன்லைன் ட்ரேடிங்கே வந்து கேம்பிளிங் அப்படிங்கிற நடுவுல ஒரு லீடிங் லைக் லிபா அப்படிங்கறது இட்ஸ் சச் a பிக் கன்சர்ன். அவங்க வந்து ப்ரொஃபஷனல் பிசினஸ் அப்படின்னு சர்டிஃபை பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். மேலும் பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். ஹலோ சொல்லுங்க அரவிந்த், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். 2 கேள்வி சார். சார் காப்பர் வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி 440 வந்து நல்ல சப்போர்ட் ஜோனா இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணிட்டு 393 வரைக்கும் லோ கொடுத்துச்சு. இது ஏறப்ப 420 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருந்துச்சு. இத பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் 420 நல்ல சப்போர்ட் ஆகும், 440 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்குள்ளதான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. 440 பக்கம் வரும்போதுலாம் ஷார்ட் போறதும், 420 பக்கம் வரப்போதுலாம் பை பண்ணியும் அது அப்படியே ஒரு 2 வீக்ஸ் போல, ஒரு 1 மந்த் போல நடந்துட்டு இருக்கு. இது அப்படியே மேலும் தொடருமா, இல்ல ஏதாவது ஒரு லெவல் நல்லா பிரேக் பண்ணி ஒரு நியூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இன்னொரு கேள்வி வந்து, ஒரு பை அபோவ் செல் பிலோ ஒரு லெவல் நம்ம முன்னாடியே கணிச்சு வைக்கிறோம். பை அபோவ்க்கு மேலேயே மார்க்கெட் ஓபன்லயே பை அபோவ் மேல ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா பை என்ட்ரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இல்ல பை அபோவ் லெவல கட் பண்ணி மேல போகும்போது தான் கொடுக்கணுமா? இதுதான் சார் கேள்வி. தேங்க்யூ. Good. See, 420, 440 level வந்து ரேஞ்சா இருந்தது. Again, in case 440 break மேல போச்சுன்னா you can go buy. இல்ல 438, 39 பக்கம் போச்சுன்னா you can go sell. அதே அதர் சைட் 422 பக்கம் 420 பக்கத்துல போச்சுன்னா பை போகலாம். 420 பிரேக் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு செல் ரிவர்ஸ் போகலாம். இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் ரேஞ்ச் அந்த சப்போர்ட்டை
ரெசிஸ்டன்ஸா ட்ரீட் பண்றது தப்பே கிடையாது. நம்பர் 1. ரெண்டாவது எடுத்தீங்கன்னா பை அபவுக்கு மேல வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பரே எடுத்துட்டீங்க, 1 ரூபா 50 காசு டார்கெட் இருக்கு அப்படின்னா, நீங்க மார்க்கெட் ஓப்பனே அந்த 1 ரூபா 50 பைசா டார்கெட்ல 1 ரூபாவை ஈட்டப்ப ஆல்ரெடி எடுத்துடுச்சு அப்படின்னா அப்ப நீங்க லேட் என்ட்ரி கொடுக்க கூடாது. இதே ஒரு 20 பைசா 30 பைசா தான் வந்திருக்கு தாண்டி இருக்குன்னா தாராளமா என்ட்ரி கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி பை அபவ் கீழே இருக்கும்போது பை பண்ண வேண்டாம், பை அபவ் மேல போகும்போது தான் பை பண்றது நல்லது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் மேடம், பேசுங்க செந்தில்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில பாராட்டுகள் சார். நன்றி சார். இப்போ ஒண்ணு சார், இப்போ வந்து நம்மளுடைய இந்தியன் ருப்பி வீக் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்தியனுடைய ஈக்விட்டி வந்து வீக் ஆகும். கரெக்ட் தானே சார்? நேற்று சொன்னீங்க நீங்க நிகழ்ச்சியில. திருப்பி கேளுங்க. நம்மளுடைய இந்தியன் ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆனிச்சு அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கறத நேற்று நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரி தவிர. எஸ் சார். அதே நேரத்துல வந்து இந்தியன் ருப்பி வீக் ஆனிச்சு அப்படின்னா கமாடிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆகும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட ஒரு 67 காசு வந்து நம்ம இந்தியன் ருப்பி வீக் ஆகி டாலர் வந்து உயர்ந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா பேஸ் மெட்டல்ல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா காப்பர்ல ஒரு கடுமையான சரிவு ஒண்ணு வந்துச்சு சார். அதாவது ஒரு 5 ரூபா கிட்ட 435 ஹை தொட்டுட்டு இமீடியட்டா 11 o'clock 435 இமீடியட்டா பாத்தீங்கன்னா அது 429 கிட்ட கிராஸ் பண்ணிருக்கு சார். என்ன ரீசன் சார்? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம், லெட்டு, ஜிங்க், நிக்கல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூட்ல இருந்துச்சு. ஆனா காப்பர் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு. 429 to 430 டிராவல் பண்ணிச்சு. இது என்ன ரீசன் சார்? டாலர் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா இது ஏறணும்ல சார், ஏன் இது ஏறல? அது உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல கேள்வி. சரி, அதாவது நீங்க இதுல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க. என்னன்னா அதாவது ருப்பி வீக் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று கிட்டத்தட்ட 57 காசு வந்து ருப்பி வீக்கா இருக்கு. அப்ப கமாடிட்டி பிரைஸ் கூடணும். சோ அதன்படி தான் கூடி இருக்கு. அது கரெக்டான காப்பர் மட்டும் எதனால திடீர்னு நடுவில் இறங்குச்சு அப்படின்னு கேக்குறீங்க. காப்பர் நேற்று முன்தினம் எடுத்து பார்த்தா 433 ரூபாய் மார்க்கெட் முடிஞ்சது. நேற்று 429 ரூபாய் முடிவடைஞ்சு 4 ரூபாய் இறங்கிதான் முடிவடைஞ்சிருக்கு. சரி, இது ப்ராப்பரா எடுத்து பார்த்தோம்னா ருபி கால்குலேஷன்ல கரெக்டா தான் இருக்கும். ஆனால் நேற்று காப்பரோட சப்ளை அதிகமா இருந்ததுனால காப்பர் வந்து எக்ஸ்ட்ராவா இறங்கி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா கமாடிட்டியும் நம்ம கவனிக்கணும். ஓவரால் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம்னா கோல்டு எடுத்து பார்த்தா மேல முடிஞ்சிருக்கு, சில்வர் எடுத்து பார்த்தா 600 ரூபாய் மேல முடிஞ்சிருக்கு, கோல்டு 500 ரூபாய் மேல முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் மேல முடியும். பிகாஸ் ஆயிலோட ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆகல அப்படிங்கறதுனால. கேஸ் 3 ரூபாய் மேல முடிஞ்சிருக்கு. காப்பர் மட்டும் தான் இறங்கி இருக்கு. நிக்கல் 20 ரூபாய் மேல முடிஞ்சிருக்கு. லெட், ஜிங்க், அலுமினியம் எல்லாமே 1 ரூபாய் 2 ரூபாய் மேல முடிவடைஞ்சிருக்கு. சோ ஓவரால் ஏறி இருக்கும்போது காப்பர் மட்டும் இறங்கி இருக்குன்னா அந்த காப்பரோட ஸ்டாக் அதிகமா இருந்திருக்கு, இல்ல காப்பரோட டிமாண்ட் குறைஞ்சதுனால மட்டும்தான் வந்து காப்பரோட விலை இறங்கிருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஓவரால் மார்க்கெட் இறங்கும் போது அந்த கமாடிட்டிக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்கும் இல்லையா, அதன்படி அதோட டிமாண்ட் சப்ளை தகுந்த மாதிரி அந்த கமாடிட்டி மாறி பிஹேவ் ஆகும். நன்றி. மேலும் பேசலாம் சார். மதுரையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விக்னேஷ். ஹலோ, சொல்லுங்க விக்னேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் மார்னிங் சார். மார்னிங். பிசிக்கலா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இவர் இப்ப 2810 ஷார்ட் போயிருக்கோம். திருப்பி அந்த லெவல் வருமா, லோவர் சான்சஸ் இருக்கா? நேற்று இவ்வளவு ஹை இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கோல்டுங்களா? சரி, யூஸ்வலா இன்ட்ராடே தான் பண்ண சொல்லுவேன். ஏன் கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரே நாள்ல மார்க்கெட் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன பண்றீங்க, நம்ம ட்ரேட் பண்றோம் அடுத்த 2-3 நாள்ல வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணும்போது லாபத்தை கொடுக்குது. சோ அந்த லாபம் வரும்போது என்னைக்கோ ஒரு நாள் நஷ்டத்தை கொடுக்கும்போது தாங்க முடியல. நேற்று 600 ரூபாய் 500 ரூபாய் ஏறி முடியாது. கிட்ட 50,000 ரூபாய் அகேன்ஸ்ட் கோல்டு மெகாக்கும் மினிக்கு 5000 ரூபாய் அகேன்ஸ்டா மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்டா வரும், ஆனா வந்து டிலே ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு 1310-11 பக்கம் போச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட்டை இன்னும் ஹை ரேட் போனதுக்கு அப்புறமா செல்லிங் போனோம். ஏன்னா அக்டோபர் கான்ட்ராக்ட்ன்றதுனால ப்ராப்ளம் கிடையாது. சோ நீங்க மார்ஜின் பே பண்ணி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணு. ரெண்டாவது, நேற்று கோல்டு ஏன் ஏறுச்சு அப்படின்னு கேட்டா டாலர் அங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆகும் போது இங்க வந்து கோல்டோட விலை டாலர் ஸ்ட்ராங் ஆனா கோல்டோட விலை வந்து இறங்கணும். அப்படி இருக்கும்போது கோல்டோட விலை ஏன் ஏறுச்சு அப்படின்னா
பியூர்லி பிகாஸ் ஆஃப் உக்ரைன் ரஷ்யா டென்ஷன். ரஷ்யா வந்து பெரிய அளவில் செய்தி வெளியிட்டதல்ல, அதாவது யூரோப்ல இருந்தும் அமெரிக்கால இருந்து நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு தகவல் வெளியானதுனால மார்க்கெட் அந்த அளவு பிஹேவ் ஆயிருக்கு. சார் இந்த வீக் நடக்கக்கூடிய செமினார்ஸ் வந்து எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது சார்? செமினார் கோயம்புத்தூரில் இந்த வருடம் முதல் முறை கோயம்புத்தூர் நடக்க இருக்கு. கார்ப்பரேஷன் கலையரங்கத்தில் வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஒரு மாபெரும் கருத்தரங்கம். கமாடிட்டிக்கு மட்டுமில்ல கரன்சிக்கும் சேர்த்திருக்கு. அதுல வந்து கரன்சியை பத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு half an hour 45 minutes செஷன். அதனை தொடர்ந்து கமாடிட்டியை பத்தி செஷன் வரும். இதுல வந்து சார்ட்டை பத்தியும் சொல்ல இருக்கேன். சார்ட் ஒரு 10-15 minutes சார்ட்டை பத்தி சொல்லி கொடுக்க இருக்கேன். எப்படி கிரேட் வெஞ்சர் சார்ட்டை யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். அது இல்லாம லெவல்ஸை பத்தியும் சொல்லி கொடுக்குறேன். மாதம் 8 to 10% முதலீடுல எப்படி எடுக்கிறது, நஷ்டத்தை எப்படி வந்து மொத்தமாவே அவாய்ட் பண்றது அப்படிங்கறத ஃபுல்லா அங்க சொல்ல இருக்கிறதுனால நீங்க தாராளமா கலந்துக்கலாம். அனுமதி இலவசம் தான், முன்பதிவு அவசியம். தொடர்ந்து பேசுவோம். கரூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பெரியசாமி. ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க பெரியசாமி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ, நான் வந்து இப்பதான் வந்து பிஎம் முடிச்சிருக்கேன். பட் ஆனா ஜாப் 20,000 சேலரி. பட் இதுல வந்து எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு எதுவும் தெரியாது பேசிக் பத்தி. பட் கைடன்ஸ் எப்படி, ஏதாச்சும் புக்ஸ் எதுவும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுமா, இல்ல ஏதாச்சும் வீடியோஸ் அது மாதிரி ஆன்லைன்ல பாக்குற மாதிரி இருக்குமா, அது ஷேர் மார்க்கெட் எப்படி இனிஷியலா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? பெரியசாமி, கரூர்ல எங்களோட நேரடி மண்டல அலுவலகமே இருக்கு. தாராளமா நீங்க கிரேட் வெஞ்சர்ஸோட ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு கரூர் நம்பரை வாங்கிட்டு நேர்ல போனீங்கன்னா அவங்க ஒரு ஜஸ்ட் அவங்க பேசிக் கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க. அதுல எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் வேணுனாலும் நீங்க லைவா வேணுனாலும் அங்க போய் பார்த்து ட்ரேட் பண்ணி பழகலாம். பேப்பர் ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம். நீங்க ஸ்டடி ஃபுல் நிறைய பெரிய அளவு ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வேணும்னா greatventures.in போய் ஸ்டடி பண்ணுங்க. இது 2வது m6india.com வெப்சைட்ல போய் கூட ஸ்டடி பண்ணலாம். ஸோ முக்கியமா வந்து நேரடி அங்க போனாலே போதும். கரூர்ன்றால் கோயம்புத்தூருக்கு நீங்க வர முடியும்னா கோயம்புத்தூர் தாராளமா வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு கார்ப்பரேஷன் கலையரங்கம் ஆர்எஸ்புரத்தில் நடக்க இருக்கு. முன்பதிவு அவசியம். அதுல பதிவு பண்ணிட்டு வேணா வந்து ட்ரை பண்ணுங்க. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் மேடம். ராஜேந்திரன், ஈரோடு மேடம். பேசுங்க ராஜேந்திரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. இந்த ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி எதுல போனாலும் ஓபன் லோ ஹை, ஓபன் லோ ஒன்னா வந்து ஹை ஆகுமா, ஓபன் ஹையும் ஒன்னா வந்து லோ ஆகுங்களா? ராஜேந்திரன், இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு கெஸ் தான் சொல்லலாம். இது ஒரு பேசிக் கெஸ். இதை வந்து பிளைண்ட் ட்ரேடிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு இது எடுபடும், அடுத்த 10 நாளைக்கு இது ஃபிளாப் ஆகும். ஸோ நீங்க எடுபடும் போது எடுத்த லாபம் கம்மியா இருக்கும், ஃபிளாப் ஆகும்போது போன நஷ்டம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த மாதிரிலாம் கணக்கு வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். இது இந்த மாதிரி இட்ஸ் பேசிக் தியரி தான். நேற்று மார்க்கெட் முடிவடைஞ்சதுல இருந்து மேல இருந்தா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு, மார்க்கெட் முடிவடைஞ்சது மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா இறங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ கீழே இருந்தாலே இறங்குதுன்னு தான் அர்த்தம். ஆனா அது கண்டிப்பா இறங்கதான் போதுங்கிறதுலாம் கிடையாது. கீழே இருந்தா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, ஆனா இறங்குன்றது கிடையாது. ஸோ அதனால அந்த கெஸ்ஸுக்கு பதிலாக நீங்க டெக்னிக்கலா கொஞ்சம் சார்ட்ஸை பார்த்தோ இல்லைன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரேட் பண்ணி பழகினா பெட்டர். ஈரோடுல கிரேட் வெஞ்சர்ஸோட நேரடி மண்டல அலுவலகமே இருக்கு, பிரான்சைசி எல்லாம் கிடையாது. ஸோ அங்க போனாலும் தாராளமா நீங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முரளி. மேடம், எனக்கு வந்து சின்ன டவுட். சொல்லுங்க முரளி. புதுசா பண்ணணும்ன்றதுனால கொஞ்சமா பண்ணணுமா இல்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் பண்ணலாம்? ஓகே, பிகினர்ஸ் வந்து என்ன கமோடிட்டி யூஸ் பண்ணலாம்? சென்னையில இருக்கீங்க அப்படிங்கறதால தாராளமா ஹெட் ஆபீஸ்க்கே வந்து நீங்க பழகலாம். ஒரு 2 நாள், ஒரு 2 மணி நேரமோ இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வாங்க, ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு ஃபுல்லா மார்க்கெட்டை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. பேசிக்கா எந்த கமாடிட்டி நீங்க ட்ரேட் பண்ணணும். பொதுவா க்ரூட் ஆயில் காப்பர் தான் நான் சொல்லுவேன். குறைந்தபட்ச முதலீடு 50 to 80 நேரம் வச்சு பண்ண சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை செய்ய முடியுமான்னு தெரிஞ்சு நீங்க செய்யலாம்னு நம்பிக்கை வந்து செய்யலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். வேலூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. குட் மார்னிங் சார். சொல்லுங்க ராஜா. சார், க்ரூட் வந்து 6020 பை பண்ணிருக்கேன் சார், என்ன பண்ணலாம் சார்? மார்க்கெட் 70 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு இல்லையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரைட் சைடு தான் இருக்கு, அதனால பெரிய அளவு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ வேணா ஆவரேஜ் கூட போகலாம். இன்கேஸ் இன்னைக்கு நீங்க ஏதாவது லெவல்ஸ் பார்த்து ட்ரீட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 5997க்கு மேல ஏறுச்சுன்னா நீங்க அந்த பையை வேணா ஹோல்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா கூட பை எடுத்து 6013ல நீங்க வெளியாகலாம். இதே வந்து 5954க்கு இறங்கி மார்க்கெட் ஒரு 5 நிமிஷம் ட்ரேட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு ஃப்ரெஷ்ஷா 2 லாட் ஆஃப் செல்லிங் எடுத்து ஒரு 15 பாயிண்ட் எடுக்கிறது நல்லது. சார், ஒரு கமாடிட்டிக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து டிஃபர் ஆகுமா இல்ல சேமா இருக்குமா சார்? எல்லா கமாடிட்டிஸ்க்கும் கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்ட்ஸும் ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் மாறும். இப்போ கோல்டு எடுத்துட்டா பை மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ், சில்வர் பை மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ், காப்பர் பை மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ், க்ரூட் ஆயில் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ்,
கேஸ் அகைன் மந்த்லி கான்ட்ராக்ட் சார். மற்ற பேஸ் மெட்டல்ஸ் நிக்கல், ஜிங்க், லெட், அலுமினியம் எல்லாமே மந்த்லி கான்ட்ராக்ட். தொடர்ந்து பேசலாம் சார். விழுப்புரத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். ஹலோ, சொல்லுங்க சரவணன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப மார்க்கெட் ஓபன் உடனே க்ரூட் ஆயில் வந்து இப்ப நேற்று வந்து கீழே இருக்கு. இப்ப மேல போடலாமா என்ன சார்? ஒன்னும் தெரியல எனக்கு. சரியா இல்ல புரியலங்க. மார்க்கெட் ஓபன்ல கீழே இருந்தது சார். சரவணன் கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க சார். க்ரூட் ஆயில் லெவல்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு வந்து 5997 மேல போச்சுன்னா பை ஃப்ரெஷ்ஷா பை பண்ணலாம். கரெக்டா 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட்ல வெளியாகிறது நல்லது. டவுன் சைட்ல 5954 கீழே போச்சுன்னா செல் பண்ணுங்க. செல் சைட்லயும் ஒரு 8 பாயிண்ட்ல 10 பாயிண்ட் எடுத்து வெளியாகிறது நல்லது. சார், இந்த வீக் நடக்கக்கூடிய செமினார்ஸ் அண்ட் லைவ் ட்ரேடிங் பத்தி சுருக்கமா சொல்லிடுங்க சார். செமினார் பத்தி சொல்லணும்னா வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூரில் நடக்க இருக்கு. மாலை 5:30 மணிக்கு கார்பரேஷன் கலையரங்கம் ஆர்எஸ்புரத்துல கமாடிட்டி மற்றும் கரன்சியை பத்தியும் செமினார் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கோயம்புத்தூரோட மண்டல அலுவலகம் ஆர்எஸ்புரத்துல இருக்கு. அதுல லைவ் ட்ரேடிங் செஷன் நடக்க இருக்கு. கோயம்புத்தூர் லைவ் ட்ரேடிங் எப்பவுமே நல்ல வருகை இருக்கும். ஸோ லைவ் ட்ரேடிங் செஷன் அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸோட லெவல்ஸை வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பிரிண்ட் அவுட்டா கொடுத்து அதை நீங்க பார்த்து கிரேட் வெஞ்சர்ஸோட என்னோட அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம் முதல் 1/4 மணி நேரம். ஸோ அதுல வந்து என்ன நம்பிக்கை கிடைக்கும், நஷ்டமே ஆகாது, கண்டிப்பா கமாடிட்டிஸ் லாபம் எடுக்கலாம் அப்படிங்கறத லைவா நீங்களா கத்துக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போற இடம். சோ அதுக்கும் முன்பதிவு அவசியம், அனுமதி இலவசம். நன்றி. தேங்க்யூ சார். நீங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இன்றைய கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.